அம்மா ஒரு குரல் இல்லாத பாடல் மாதிரி. நாம வளர்ந்துகிட்டே இருக்கிற நேரத்திலேயே நம்ம வளர்ச்சிக்காக அவள் தன் வாழ்க்கையே தியாகம் செய்திருப்பா. அவளுடைய பாசம் சத்தமில்லாத கவிதை மாதிரி. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு ஆசை இல்லாம நம்ம ஆசைய பூர்த்தி பண்றதுலதான் அவளுடைய சந்தோஷம் இருந்தது. மற்றவரை உபசரித்ததுல இருந்த மகிழ்ச்சியையே அவள் உணவா பருகினாள். அவளுக்கானது ஏதாவது ஒதுக்கி வச்சிருந்தாலும் அதுல அவளுக்கு அதிகம் சந்தோஷம் இருக்காது. நாம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோமா என்பதுதான் அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்ம சிரிப்புக்காக அவள் சுமந்த ஏமாற்றங்களை கூட சந்தோஷமா எடுத்துக்கிட்டா. அதுலதான் அவளுக்குள்ள நிம்மதியும் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் பின்னால் அவள் சத்தம் இல்லாம காத்துக்கிட்டே இருப்பா. நம்ம கவனம் வேறெங்க இருந்தாலும் அவள் பாசம் நம்ம நிழலா பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அம்மா ஒரு மௌனமான தெய்வம் மாதிரி. உயிர் மட்டும் இல்ல, நம்ம நிழலையும் கூட சுமந்துக்கிட்டு நடக்கிறவள்.